அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜகாத்துடைய விஷயத்தில் தங்கம் நகை இருக்கிறது. அந்த நகைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்திருக்கிறோம். அந்த நகைக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி. பொதுவாக ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். தங்கம் என்று சொன்னால் 87.5 கிராம் தங்கம் இருந்தால் ஜக்காத் கட்டாயம். 87.5 கிராமை விட கம்மியாக தங்கம் இருந்தால் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. அதை தவிர வேறொன்றுமே இல்லை என்றால் 87.5 கிராம் தங்கம் இல்லை, ஆனால் 1 பவுன் 2 பவுன் தான் தங்கம் நம்முடைய கையில் இருக்கிறது, ஆனால் அத்துடன் வெள்ளியும் இருக்கிறது அல்லது பணமும் ரொக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் இப்பொழுது நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த இருக்கக்கூடிய தங்கத்தின் அளவு குறைவாக இருந்தால் கூட வெள்ளி அதே போன்று மற்ற பணங்களை கூட்டி பார்க்கும் பொழுது 612.5 கிராம் வெள்ளி அளவுக்கு ஒரு தொகை சேர்ந்து விட்டால் ஜக்காத் கொடுக்க வேண்டும். இப்பொழுது வெறும் 1 பவுன் வைத்திருந்தால் கூட உடன் பணம், காசு பணம், வெள்ளி சேரும் பொழுது அந்த தொகையை விட கூடித்தான் போகும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இப்படி பார்த்தால் வெறும் தங்கம் மட்டும் இருந்தால்தான் இந்த பேச்சு. 87.5 கிராமை விட குறைவாக தங்கம் இருந்தால் அந்த தங்கத்திற்கு ஜக்காத் தேவையில்லை. இப்பொழுது தங்கத்திற்கு ஜக்காத் கொடுக்கும் பொழுது எந்த விலையை அடிப்படையாக கொள்ள வேண்டும்? வாங்கும் பொழுது ஒரு விலை இருக்கும். நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்போம் அல்லது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்போம். அப்போ தங்கத்தினுடைய விலை வெறும் 400 ரூபா தான் கிராம், ஆனால் இன்னைக்கு 4000 ரூபா. இப்போ வாங்கும் பொழுது ஒரு விலை இருக்கும், நம்ம விற்கும் பொழுது இன்னைக்கு ஜக்காத்து கொடுக்கும் பொழுது இன்று என்ன ரேட்டோ என்ன கிரயமோ அதன் படித்தான் 2.5% கொடுக்க வேண்டும். ஒன்று நம்மிடத்துல இருக்கக்கூடிய 40 பவுன் தங்கத்திலிருந்து 2.5% 1 பவுனை கொடுக்குறோன்னு சொன்னா அந்த தங்கத்தில இருந்தே 1 பவுனை கொடுத்து விட்டால் பிரச்சனை இல்லை. 2.5% நம்ம கொடுத்துட்டோம். இப்ப நாம் கிரயம் போட்டு அதற்கு விலையாக கொடுக்கிறோம் என்று சொன்னால் மார்க்கெட்டிலே போய் விசாரிக்க வேண்டும் இதற்கான விலை என்ன என்று. பொதுவாக தங்கத்தினுடைய விலை இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை இருக்கும். பழைய நகைக்கு ஒரு விலை இருக்கும், புது நகைக்கு ஒரு விலை இருக்கும். நம்முடைய கையில உபயோகத்தில் இருக்கக்கூடிய நகையை கொண்டு போய் கொடுத்தால் அதற்கு அவர்கள் தரக்கூடிய விலையும் நாம் புதிதாக வாங்கக்கூடிய நகைக்கு அவர்கள் போடக்கூடிய விலையும் வித்தியாசம் இருக்கும். இப்பொழுது நாம் எது ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்கெட்டிலே தங்கத்திற்கு என்ன விலை இருக்கிறதோ அதைத்தான் கொடுக்க வேண்டும் என்றல்ல. நம்முடைய கையிலே இருக்கக்கூடிய இந்த தங்கம் இதை கொண்டு போய் நாம் சந்தையில் விற்றால் என்ன விலை கிடைக்குமோ அதில் 2.5% கொடுத்தால் போதும். ஒன்று அந்த தங்கத்தில் இருந்தே 2.5% எடுத்து கொடுத்து விடலாம், அல்லது அந்த சந்தையில் அதை விற்கும் பொழுது என்ன பணம் கிடைக்குமோ அதில் 2.5% கொடுத்தால் போதுமானது. இதுதான் தங்கத்தினுடைய ஜக்காத்தின் நிலைப்பாடு. இப்பொழுது தங்கம் ஆபரணமாக இருக்கிறது, நகையாக இருக்கிறது. இந்த நகையை நாம் எப்படி ஜக்காத்து கொடுப்பது? ஷாஃபி மதஹபை பொறுத்தவரையிலும் ஆபரணங்களுக்கு நகை இல்லை என்று சொல்லப்பட்டாலும் கூட அந்த ஊர் நடைமுறை, குடும்ப நடைமுறையை பொறுத்து ஒரு லிமிட் இருக்கிறது. நடைமுறையில இது அதிகம் என்று கருதப்படுமையானால், அதிகமான நகை போடுகிறார்கள் என்று சொன்னால் போட்டிருக்கக்கூடிய எல்லா நகைக்கும் ஷாஃபி மதஹபின் படி கூட ஜக்காத் கொடுக்கத்தான் வேண்டும். அனஃபி மதஹபின் படி தங்கம் எவ்வளவு இருந்தாலும் நகை இருந்தாலும் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சில சமயங்களில் என்ன கேள்வி வருகிறது என்றால், நம்முடைய நடைமுறை வாழ்க்கை அப்படி இருக்கிறது. திருமணம் முடிக்கும் பொழுது ஏதாவது நகை போட வேண்டும். இப்பொழுது பிள்ளைகளுக்கு நகை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த நகையை சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டார், அதாவது குழந்தையாக இருக்கிறார்கள், இன்னும் வயதுக்கு வரவில்லை என்றால் அவர்களுக்கு அந்த நகையை உடைமையாக்கி விட்டால் அவர்கள் வயதுக்கு வரும் வரையிலும் அவர்களுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் ஜக்காத் கொடுப்பது என்பது வயதுக்கு வந்த பிறகுதான் கொடுக்க வேண்டும் என்பது ஹனஃபி மதஹபினுடைய சட்ட நிலைப்பாடு. இப்பொழுது வயதுக்கு வருவதற்கு முன்பாக அவருக்கு ஜக்காத் கடமையாகாது என்பதால் அவர்களுக்கு அந்த கையிலே ஜக்காத் நகை இருந்தாலும் ஜக்காத் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் வயதுக்கு வந்த பிறகு அது அவர்களுக்கு உடைமையாக இருந்தாலும் அவர்கள் ஜக்காத் கொடுக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் நிக்காஹுக்காக வைத்திருக்கக்கூடிய நகைக்கு ஜக்காத் இல்லை என்று கிடையாது, ஜக்காத்து கொடுக்கத்தான் வேண்டும். அவர்களிடத்திலே உடைமையாக்க வேண்டும். அவர்கள் வயதுக்கு வந்த பிறகு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். 10 பவுனை விட 10 பவுன் அல்லது அதை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்களும் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை. வேற வெள்ளியோ பணமோ இல்லை என்று சொன்னார். அல்லது 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 3 பிள்ளைகளுக்கும் 30 பவுனை பிரிச்சு கொடுத்துட்டாரு, 10 பவுனாக கொடுத்துட்டாரு. இப்போ அவங்க வயதுக்கு வந்தால் கூட அவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அளவை விட கம்மியாகத்தான் இருக்கிறது என்பதனால் அவர்களும் ஜக்காத் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படாது. இல்லை என்றால் முறையாக ஜக்காத் கொடுக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரத்திலே பரக்கத்தை கொண்டு வருவான். அல்லாஹ் யௌஃபிக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.